விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் சேனலில் விவசாயத்தை கைவிடும் விவசாயிகள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை நிறையா நண்பர்கள் நம்மளுடைய கிராமத்தான் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, பர்சனலாகவும் சரி, நிறையா நண்பர்களை அனுப்பி அதை பற்றி விவாதம்லாம் நம்ம குரூப்பில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகேவா? சரி, ஓகே. என்ன அந்த வீடியோவில் சொன்னாங்க, உண்மையிலே என்ன நடக்குது, விவசாயத்தை கைவிடும் விவசாயிகள் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி, ஓகே, அந்த தலைப்பு அண்டு இதெல்லாம் உண்மையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்குள்ளே நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கு வந்து நிறையா விவசாயிகள் நிறையா ஒரே மாதிரியான கேள்விகள் நிறையா சொல்லுவாங்க. ஓகேவா? இடைத்தரகர்கள் இல்லாத உரம் மூட்டை மட்டும் அன்னைக்கு அந்த ரேட்டில் விற்றுச்சு, அன்னைக்கு அந்த ரேட்டு, இன்றைக்கி அந்த ரேட்டு, நெல்லுக்கு இந்த ரேட்டு, அந்த ரேட்டு. இந்த காமனான ஒரு சில பதில்கள் விவசாயிகளிடமிருந்து வருது. கம்பெனிக்காரங்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், இடைத்தரகர்களாக இருக்கட்டும், இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்துகிட்டு இருக்கியா, இது எல்லாம் எப்படி, இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும், அண்டு உண்மையிலே விவசாயத்தை கைவிடுறாங்களா விவசாயிகள் அப்படிங்கிறதையும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே வரலாம். என்னென்னா, கடந்த 12-13 வருடங்களில் 21.1% பேர் வந்து விவசாயத்தை விட்டுட்டு வேறு தொழில்களுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதான் அந்த வீடியோவோடைய டோட்டல் கண்டென்ட்டே. ஓகேவா? 21.1% பேர் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. அதில் குறிப்பாக 15 இருந்து 35 வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதாவது இப்போ என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இளைஞர்கள்லாம் விவசாயத்தை நோக்கி வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பரவிக்கிட்டு இருக்கு. கூடவே 15 இருந்து 35 வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் 20% பேர் விவசாயத்தை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு போயிட்டு இருக்கு. ஓகேவா? இதில் என்ன காரணம் அப்படின்னா, விவசாயம் சார்ந்தோ விவசாயம் செய்கிறது மூலயமோ ஒரு வருடத்திற்கு வருமானம் அப்படிங்கிறது 37,000-38,000 தான் வருது விவசாயம் சார்ந்த தொழில் செய்யும் போது. அதுவே விவசாயம் அல்லாத மற்ற தொழில்னு சொல்லக்கூடிய கூலி வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், கட்டட வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பருத்தி ஆலைகளுக்கு போகிறதாக இருக்கட்டும், வேறு எந்த வேலையாக இருந்தாலும் அதில் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வருஷத்துக்கு 1,40,000 1,60,000 வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது வருது. அப்படி வருமானம் வரும் பொழுது எந்த விவசாயிகள் வந்து விவசாயமோ இல்லை விவசாயம் சார்ந்த வேலைகளோ செய்வாங்க? கண்டிப்பாக யாரும் செய்ய மாட்டாங்க. அதிகமான இதுக்கு தான் போவாங்க. இதற்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் எல்லா விவசாயிகளும் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அது வந்து மக்களுக்கு நல்லதாக இருக்கும், ஒரு இன்கம் வரும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு விஷயம், மக்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்த ஒரு விஷயம். அது இன்றைக்கி வந்து விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்கள் எனக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ ஒரு நாளைக்கு 300 ரூபா பக்கமாக கூலி கொடுக்குறாங்க. 300 ரூபா ஒரு நாளைக்கு கூலி கொடுக்கறதுனால யாருமே விவசாய வேலைகளுக்கு வருவதே கிடையாது. 9 மணிக்கு போயிட்டு 2-3 மணிக்கு அமுச்சு விட்டுறாங்க. அது சேம் திங் தான். இப்போ நம்ம காட்டுக்கு வந்தாங்கன்னா 9 மணிக்கு வருவாங்க, 1 மணிக்கு வந்துடுவாங்க. இங்கே வேலை செய்யணும், அங்கே வேலை செய்யாதையே உட்காந்துருந்து கூலி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நம்ம கூப்பிட்டோம்னா நான் இதுக்கு வரணும், நான் அங்கேயே போய் சம்பாரிச்சிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்பயும் ஒரு சில மக்கள்கள் இன்னுமே கூலி வேலை அப்படிங்கிறதுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா நாளுமே எல்லாத்துக்குமே இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது கிடைச்சிருதா அப்படின்னா கிடையாது. வாரம் ஒரு குறிப்பிட்ட நம்பர், இப்போ 800 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்கு ஒரு வாரம், 200 பேருக்கு ஒரு வாரம், 300 பேருக்கு ஒரு வாரம், ஸ்ப்ளிட்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. அதனால் இப்பொழுதுக்கு ஓரளவு சமாளிக்க முடியுது. இல்லை அப்படின்னா சுத்தமாக நம்மளால் சமாளிக்க முடியாது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயம் சார்ந்த பணிகளுக்கு கொண்டு போகணும். கூடவே பாதி காசு வந்து அரசாங்கத்தில் இருந்தும் மீதி காசு வந்து விவசாயம் செய்கிறோம் இல்லையா, நாம் வந்து காட்டோட உரிமையாளர் கொடுக்குற மாதிரியும் கொண்டு போனோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கும் சொல்லுவாங்க, ஏன் முழு காசுமே அரசாங்கமே கொடுக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வரும்னா, எதனால் முழு காசு அரசாங்கம் கொடுக்க வேணாம்னு சொல்கிறேன்னா, முழு காசு அரசாங்கம் கொடுக்க வரும் பொழுது வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுமையாக நடைபெறாது. என்ன சொல்லுவாங்கன்னா, நீயா காசு கொடுக்குற, அப்போ மட்டும் காசாக கொடுக்குற, கவர்மெண்ட்டில் இருந்தானே காசு கொடுக்குறாங்க, நீ என்னமா கொடுக்குற மாதிரி பேசுகிற அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாம் வரும். அதுவே பாதி காசு அரசாங்கமும் பாதி காசு காட்டின் உரிமையாளரும் கொடுக்கும் பொழுது இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது வராது. இது வந்து இந்த காட்டில் போய் இவங்க கையெழுத்து போட்டு கொடுத்து இவங்க ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணினதுக்கப்புறம் தான் ஃபண்டு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது எந்த வகையிலையும் பிரச்சனை இல்லாத போகக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒரு முன்னெடுப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியும் இல்லையா, ஃபிங்கர் பிரிண்ட் பேசிஸில் வச்சுருங்க. அப்படியும் இல்லையா, எவ்வளோ அடி நோண்டியிருக்காங்க அப்படிங்கிறத டிஜிட்டல் மெஷர்மெண்ட்டை கொண்டு வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே போகிறதும் வேலை குறைஞ்சிடும். அங்கே போனாலும் வேலை தான் செய்ய போகிறோம், இங்கே போனாலும் வேலை தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆள் ஸ்பிட் ஆகிறதுன வாய்ப்புகள் இருக்குது.
பட் முக்கால்வாசி வந்து விவசாயத்தை தவிர மற்ற வேலைகளுக்கு போகிறதுக்கான காரணம் என்னன்னா, விவசாய கூலிக்கு வரக்கூடிய கூலி தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்கக்கூடிய கூலி வந்து ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. இப்போ சோளம் வந்து 1800 அப்படின்னு கொண்டு வந்தாங்க, மணிக்கு வந்து 60-70 ரூபா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கூலிகள் அதிகமாகிட்டே போகுது. காரணம் என்னென்னா, அங்கே 300 வருது, அதோட சேர்த்து வந்தால் தான் நான் அவங்க காட்டில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. அதுதான் 100 நாள் வேலை வாய்ப்பு மேலே விவசாயம் நிலம் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கோபம் அப்படிங்கிறது, ஒரு ஆதங்கம் அப்படிங்கிறது. ஓகேவா? ரெண்டாவதாக என்னென்னா, இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரும் டார்ச்சராக இருக்குது. என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு 14 ரூபா 5 ரூபாய்க்கு வெங்காயத்தை என்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா, அந்த வெங்காயம் 2 நாளோ 3 நாளோ கழித்து பார்க்கும் பொழுது 60 ரூபா 50 ரூபா அப்படிங்கிற ஒரு ரேட்டில் போய் விழுவுது. அதாவது 2 மடங்கு லாபமோ இல்லை 1.5 மடங்கு இல்லை 3 மடங்கு லாபத்துலேயோ போய் விற்கிது. இப்போ உதாரணத்துக்கு 5 ரூபாய்க்கு ஒரு விவசாயிகிட்ட வாங்கியிருக்காங்க, அது விற்பனைக்கு வரும்போது 60-70 ரூபாய்க்கு வருது. கிட்டத்தட்ட 2-3 மடங்கு லாபத்தில் போய் அங்கே முடியுது. இது வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா, இடைத்தரகர்கள் தான் இதற்கான காரணம், அவங்க மூலயமா தான் இதுமாரிலாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம இதில் வந்து இடைத்தரகர்களை மட்டுமே நம்ம வந்து இதில் குறையாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இடைத்தரகர்களை மட்டுமே நான் வந்து இதில் குறையாக சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னடா நீ இடைத்தரகர்களுக்கு சப்போர்ட்டாக பேச போறியானா, நம்ம ரியாலிட்டி ஃபேக்ட்ஸை ஓப்பனாக பேசிடணும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து வெங்காயம் உற்பத்தி பண்ணி உங்கள்கிட்ட ஒரு 5 ரூபாய்க்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். 5 ரூபாய்க்கு வாங்கி அதை சந்தைக்கு கொண்டு போய், அதை உங்கள் இடத்துல வாங்கினாலும் சரி இல்லை சந்தையில் வாங்கினாலுமே சரி, அங்கேருந்து ஒரு பிளேஸ்க்கு மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆக போகுது இல்லையா, அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு வாடகை அப்படிங்கிறத அவர் கொடுக்கணும், உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத அவர் போட்டிருப்பார். ஓகேவா? ஸோ அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு அந்த இடைத்தரகர்கள் உங்கள்கிட்ட வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஒரு இடைத்தரகர்களுக்கு அதிகமாக என்னென்னா ஒரு 3 ரூபா 4 ரூபா பக்கமாக நிற்கும். நான் இல்லைன்னெலாம் சொல்லலை. ஓகே, இடைத்தரகர்களுக்கு 3 ரூபா 4 ரூபாய்க்கு பக்கமாக இருக்கும். ஓகே, சப்போஸ் நம்மளால் இப்படி போய் நம்மளால் வியாபாரத்தை பண்ண முடியல, போட்டு நமக்கு லாபம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நியர்பை இருக்கக்கூடிய சந்தைகளில் நாமளே நேரடியாக இறங்கி விற்பனை பண்ணிட்டு போயிடலாம். விவசாயம் பண்ண தெரிஞ்ச நமக்கு, காய்கறி அறுவடை பண்ண தெரிஞ்ச நமக்கு அதை விற்பனையை கொண்டு பார்க்க தெரியாதா? நாம் வந்து இந்த இடைத்தரகர்கள் மூலயமா நமக்கு பிரச்சனைன்னு தெரிய வரும்போது, லாபம் நமக்கு கிடைக்கலன்னு வரப்போ நம்ம வந்து நிறைய விற்பனை முகவர்களை போயிடலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி இது மாதிரியான பொருட்களுக்கு தான் நம்ம இதுமாரி போக முடியும். இப்போ கடலை பண்ணுறவங்களாக இருக்கட்டும், மக்காசோளம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லை மற்ற பயிர்கள் பல்காக கிழங்கு பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இவங்களுக்கு நடுவில் இடைத்தரகர்கள் ஒரு பெரிய அமௌண்ட் வச்சு லாபம் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, நானே மக்காசோளத்துக்கு வந்து ஏற்றி இறக்கிக்கிட்டு தான் இருக்கேன். பெரிய லாபமா அப்படின்னா பெரிய லாபம் கிடையாது. மூட்டைக்கு 10 ரூபா 20 ரூபா லாபம் கிடைக்கும். அந்த 10 ரூபா 20 ரூபா லாபம் கொடுமை எதற்காக வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். யாருமே மக்காசோளமாக இருக்கட்டும் எதுவுமாக இருக்கட்டும் ஏற்றின உடனே காசை கையில் கொடுத்துட்றாங்களா அப்படின்னா பெரும்பாலான இடங்களில் கொடுப்பது கிடையாது. பொது அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பணத்துக்கான ஒரு சேஃப்டி தான். ஓகே, இந்த 100-200 வைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சரியான புரிதல் இல்லாத பேசக்கூடிய விவசாயிகள் பேசுகிறது. ஓகே, 10-20 தான் ஒரு மூட்டைக்கு வைக்க முடியும். கிழங்கு அப்படிங்கிறப்ப ஒரு 30 ரூபா வச்சு பண்ணலாம். கிழங்கு நான் பண்ணினதில்லை, மக்காசோளத்தை பொறுத்த வரைக்கும் 10-20 தான் வச்சு பண்ண முடியும். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். எல்லா வியாபாரிகளுமே அவ்வளோதான் பண்ணுவாங்க. இப்போ இங்கே இவ்வளோ விற்கிது நாமக்கல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து 1600 மக்காசோள ரேட் இன்றைக்கிங்கன்னா நாமக்கல்லில் வந்து 1750 ரூபா விற்கிது, 1800 ரூபா விற்கிது அப்படிங்கிறாங்க. எங்க விற்காத எப்படிங்க இருக்கும்? ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம வந்து தலைவாசலோ கள்ளக்குறிச்சிலையோ இருக்கோம் அப்படின்னா, இங்கேருந்து நடுவில் ஒரு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ன்னு இருக்குது. இப்போ 1600 ரூபாய்க்கு ஒரு மக்காசோளம் இங்கே கொள்முதல் பண்ணுறான், அங்கேனா 1800 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா, இவன் உங்கள்கிட்ட கொள்முதல் பண்ண வரதுக்கு போகிறதுக்கான சார்ஜஸாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஒரு மூட்டைக்கு 80 ரூபாயா 90 ரூபாயாவது வரும். அந்த மூட்டையை தூக்கி போகிறாங்க, அவங்களுக்கு ஒரு மூட்டைக்கு 40 ரூபா 50 ரூபா கொடுக்கணும். ஓகே, இதுலேயே 120 ரூபா 130 ரூபா வந்துடுது. இதை தாண்டி உங்கள்கிட்ட வரக்கூடியவங்க அதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஒரு 20 ரூபா கூட இல்லாதவங்க பண்ண மாட்டாங்க. இதுக்குள்ளே இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இது ஒரு நாள் லோடு போகலன்னா அவங்களுக்கு 1000 ரூபா 2000 ரூபா ஒரு லோடு மேன்களுக்கு கொடுக்கணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்குறப்ப இது கரெக்டாக தான் இருக்கும். நம்ம வந்து நாமக்கல்ல 1800 ரூபாய்க்கு 2800 ரூபாய்க்கு போகுது, இங்கே நம்மகிட்ட 2600 ரூபாய்க்கு தான் பிடிக்கிறோம். ஒரு மூட்டைக்கு 200 ரூபா லாபம் வச்சு தான் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு டைரெக்டான ஒரு அசம்ஷனுக்கு நம்ம போயிடுறோம். புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இதை வந்து நீங்கள் லாரி ஓட்டுநர்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஒரு லாஜிக்ஸ் புரியும் உங்களுக்கு. வாடகை எவ்வளோ வருது, ஒரு மூட்டைக்கு எவ்வளோ அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துடும். ஓகேவா? இதுக்கு அடுத்ததாக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உரம் விலை அன்றைக்கி வந்து 1000 ரூபா விற்றுச்சு, இன்றைக்கி 1800 ரூபா விற்கிது, 2000 ரூபா விற்கிது அப்படிங்கிற விஷயம். ஆனால் நெல் வந்து அன்றைக்கி 1000 ரூபாய்க்கு விற்றுச்சு, இப்போ 1200 தான் விற்கிது அப்படிங்கிறாங்க. இதுக்கு நான் வந்து ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் நண்பர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா,
நீங்கள் வந்து உரத்தையும் நெல்லையோ இதையோ கூடவோ கம்பேர் தயவு செஞ்சு பண்ணிக்காதீங்க. ஓகே, இது வந்து சும்மா பேசுறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும், பட் ரியாலிட்டி படி நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். என்னன்னா, ஒரு மூட்டை யூரியா நம்ம வெளியே இருந்து கொள்முதல் பண்ணுறது எவ்வளோனா 2450 ரூபாய்க்கு வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட கொடுக்கறது 2266 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதுக்கு அரசாங்க மானியம்ங்கிறது 2183 ரூபா அரசாங்கம் மானியம் அப்படிங்கிறது கொடுக்குது. டிஏபி 4073 ரூபா ஒரு மூட்டை கொள்முதல் பண்ணுறது இந்திய அரசாங்கம். 2700 ரூபா 2750 ரூபாய்க்கு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மானியம்ங்கிறது கொடுக்குது. நம்ம கைக்கு 1500 ரூபா 1450 ரூபாய்க்கு வருது. 20க்கு 20 கொள்முதல் பண்ணுறது 3300 ரூபா 3200 ரூபாய்க்கு பக்கமாக பண்ணுவாங்க. மானியம் 1900 ரூபா 1700 ரூபாய்க்கு பக்கமாக மானியம் கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட 1350 1400ங்கிற ரேஷியோவில் வருது. ஓகே, ஸோ இது எல்லாமே அரசாங்கம் மானியம் கொடுத்து தான் நமக்கு இந்த ரேட்டுக்கே வருது. உரத்தோட விலை அப்படியே 4000 3000ன்னு கொடுத்தா யாருமே விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அதோட உரத்தோட விலையோட இதை கம்பேர் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு மினிமம் ப்ரைஸ் வந்து வேணும், அவ்வளோதான் நம்மளுடைய கேள்வியே இருக்கணும். நம்ம சம்மந்தமே இல்லாத போய் உரம் மூட்டை அவ்வளோ விற்றுச்சு, இன்றைக்கி இவ்வளோ விற்கிது, இன்றைக்கி இது விற்கிது அப்படின்னு சொல்லி ஒரு இதாக பேசக்கூடாது. இது நான் கடை வச்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்ல கிடையாது. அது வந்து யூஸ்லெஸ் பாயிண்ட்டாக போயிடுது. எப்பா இது அன்றைக்கி எவ்வளோ விற்றுச்சு, இன்றைக்கி இவ்வளோ விற்கிதுப்பா அப்படிங்கிறது வந்து நோ. அது வந்து கவர்மெண்ட்டில் இவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க மானியம். அந்த மானியம்லாம் கவர்மெண்ட்டில் கொடுக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லாமே இம்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய உரங்கள், நான் சொன்ன உரங்கள் எல்லாமே. ஓகே, அது வேணாம். பட் ஆனால் நம்ம ஒரு விஷயம் கண்டிப்பாக கேட்கணும், மினிமம் ப்ரைஸஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்கணும். இப்போ மக்காசோளத்துக்கு எப்படி 2250 ரூபாயோ 150 ரூபாயோ வந்ததுன்னா எம்எஸ்பி மினிமம் அவ்வளோக்காவது பர்ச்சேஸ் பண்ணாமல் கொண்டு வந்துட்டாங்க. அதேமாதிரியே ஒவ்வொரு காய்கறிகளுக்குமே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுங்கிறத கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதுவும் விவசாயிகள்கிட்ட நேரடியாக கருத்து கேட்டு எவ்வளோ செலவாகுது என்னங்கிறத இப்போ இந்த வருஷம் கால்குலேஷன் போட்டு அதுக்கேற்ற மாரி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸாக கொடுக்கணும். அதை விட்டு 2012 நாங்கள் ஒரு மினிமம் சப்போர்ட் கால்குலேஷன் எடுத்தோம், ஒரு வயலுக்கு இவ்வளோ செலவாகுது அப்படின்னு அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப தக்காளி 3 ரூபாய்க்கு எடுத்தால் போதும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கொண்டு வரவே கூடாது. அன்னைக்கு 3 ரூபானா இன்றைக்கி வந்து 10 ரூபா செலவாகுது ஒரு தக்காளி ஒரு கிலோ தக்காளி உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஒரு நார்மலாக ஒரு பேச்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப அதுலேருந்து விவசாயிக்கு லாபம்னா ஒரு 13 ரூபா 14 ரூபாய்க்காவது ஒரு கிலோ கொள்முதல் பண்ணால் தான் விவசாயிக்கு லாபம் வரும். ஓகே, ஸோ இது மாதிரி ரியல் டைமில் கீழே இறங்கி எம்எஸ்பி செட் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்லதாக இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக விவசாயிகள் கேட்கக்கூடிய அந்த விவசாயத்தை விட்டு போகிறதுக்கான காரணங்கள் என்னென்னா, மொதல் விஷயம் 100 நாள் வேலைவாய்ப்பு கூலி கொடுக்க முடியல அவங்களுக்கு. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்த விலை நிர்ணயம் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது. மூணாவது விஷயம் என்னென்னா இடைத்தரகர்கள் அப்படின்னாங்க. இது இடைத்தரகர்கள் கூட நம்ம வந்து இதை வந்து கம்பேர் பண்ணிக்க வேண்டாம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் கமெண்டில் வந்து கழிவு ஊற்றுறதுனால ஊற்றுங்க, அதை பற்றி நம்ம கவலை கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம். இதையெல்லாம் தாண்டி இன்னும் என்ன இருக்குது அப்படின்னா, சரியான நோய் மேலாண்மையாக இருக்கட்டும், சரியான ஒரு கைடன்ஸ் வந்து எங்கேயுமே இப்போ பண்ணுறது கிடையாது. இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் உரக்கடை வச்சுருக்கேன். ஓகே, இங்கே வரக்கூடிய விவசாயிகள் நாங்கள் ஒரு சில விஷயங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறதுனால சொல்லி பண்ணுவோம். இது ஊனுங்க, இது ஊன வேணாம், இது இப்படி அப்படின்னு சொல்லி பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து என்ன கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அதே ஊரில் நான் கடை வச்சுருக்கிறதுனால. இது வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய கடைக்காரர்களோ இல்லை பெரிய இடத்துல இருக்க கடைக்காரர்களோ இதை பண்ணுறாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணாததுனால விவசாயிகளுக்கு ஒரு அனுபவம் அப்படிங்கிறது போய் சேர மாட்டேங்குது. சரியான மருந்துகளை வாங்கி பயன்படுத்துறது இல்லை. இப்போ இது மாதிரி சின்ன கடைகளில் இது எதுக்கு என்ன ஏதுங்கிறத சொல்லி பண்ணிடுவோம். அங்கே என்னன்னா கூட தள்ளு அந்த மருந்தை, கூட தள்ளு இந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நடந்துருது. ஓகே, ஸோ அது வந்து அவங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறது. அதாவது 200 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 50-60 ரூபாய்க்கு பக்கம் அவங்க வேறு ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது விவசாயிக்கு ஏற்பட தானே செய்யுது. ஸோ ஒரு புரிதலும் ஒரு ட்ரைனிங்கும் விவசாயிகள் எல்லாருக்குமே தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். விவசாயிகளும் விவசாயத்தை விட்டு போகிறத நிறுத்துவாங்க. ஓகே, வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.